வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் ரொம்ப நல்லவர். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 53-54. Matthew chapter 26 verse 53 and 54. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனால் இவ்விதமாய் சம்பிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? வேத வாக்கியம் நிறைவேறுகிறதற்கு விட்டுக் கொடுக்கிறேன். நான் மட்டும் பிதாவை கூப்பிட்டு இருந்தால் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு 12 எத்தனையோ ஆயிரங்கள் 12 into 6,000 போட்டு பாருங்களேன். அத்தனை நம்பர் ஆஃப் ஏஞ்சல்ஸ் எனக்காய் இறங்கி வந்து யுத்தம் பண்ணுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். காரணம் என்னவென்று கேட்டால், வேத வாக்கியம் நிறைவேறுகிறதுக்கு விட்டுக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற உன்னை நீ விட்டுக் கொடுப்பாய் என்று சொன்னால் பிதாவாகிய தேவன் உன்னை மகிமைப்படுத்துவார். அவர் மகிமைப்படுவார், உன்னை மகிமைப்படுத்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். நினைச்சிருந்தா நம்பர் ஆஃப் ஏஞ்சல்ஸ் 12க்கு அதிகமான லேகியோனை என் இயேசு இறக்கிறதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பிதா குமாரனை கிறிஸ்துக்காக கட்டவிழ்ப்பதற்கு எவ்வளவு நேரமாகும்? ஆனால் அதை செய்யவில்லையே. பிதா வேத வாக்கியம் நிறைவேற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒப்புக்கொடு, வேத வாக்கியம் நிறைவேற ஒப்புக்கொடு, தேவசித்தை நிறைவேற. கர்த்தருடைய வார்த்தை, உன்னை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுகிறதற்கு மகனே மகளே ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. நீ ஒப்புக்கொடு, விட்டுவிடாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை என்னில் நிறைவேறினால் போதும். என்னை குறித்த வேத வாக்கியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்னை குறித்த சத்திய வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது என் வாழ்க்கையில் நிறைவேறட்டுமே என்று ஒப்புக் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, உன்னை கொண்டு வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை உனக்கு நிறைவேறும், உன்னை கொண்டு நிறைவேறும். வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டது இன்றைக்கு என் வாழ்க்கையில், உன் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடிய நாளாக கர்த்தர் மாற்றுகிறார். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடர்கிறதை பார்க்கிறேன். பிறந்தநாள் திருநாள் கண்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கட்டும், பலவீனம் மாறட்டும், கட்டல் உடைக்கப்படட்டும். பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையே. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.